ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சேனலில் தொடர்ந்து பார்த்துட்ருக்கவங்களுக்கு தெரியும், நான் நிறைய கோல்டு சேவிங் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை வந்து உங்களோட ஷேர் பண்ணிட்டு வந்துட்டுருக்கேன். அந்த மாதிரி இன்றைக்கும் ஒரு கோல்டு சேவிங் டிப்ஸ் தான் வந்து ஷேர் பண்ணியிருக்கிறேன். அதுவும் இல்லாமல் நிறைய முறை வந்து உங்களோட நான் வந்து பட்ஜெட் பிளானிங்கில் வந்து இந்த மாதம் எப்படியாவது நான் நகை சீட்டு போட்டுருவேன் அப்படின்னு சொல்லி உங்களோட ஷேர் பண்ணியிருந்தேன் இல்லைங்களா. அதை வந்து இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த தீபாவளி அன்னைக்கு நான் வந்து நகை சீட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். எங்கே ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறேன், எவ்வளோக்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறேன், என்ன மாதிரியான ஸ்கீமில் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறேன், அதுவும் இல்லாமல் அதில் வந்து நான் எவ்வளோ அமௌண்ட்டை இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறேன் அப்படிங்கிறது எல்லாமே உங்களோட ஷேர் பண்ணிக்கலான்னு இருக்கேன். நகை சீட்டு போடுறதுனால நம்மளுக்கு என்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படிங்கிறதையும் உங்களோட ஷேர் பண்ணிக்கலான்னு இருக்கேன். நல்ல வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை பார்த்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிற உங்களை அத்துணை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா எனக்காக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இப்போ பார்த்த உடனே நீங்கள் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணியிருப்பீங்க. நான் வந்து போட்டிருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா ஜிஆர்டியில் தான் வந்து நான் நகை சீட்டு வந்து போட்டிருக்கிறேன். எவ்வளோக்கு போட்டிருக்கிறேன், அதே மாதிரி இது வந்து எத்தனை மாதங்கள் கட்டணும், இதில் வந்து என்ன மாதிரியான ஸ்கீமை வந்து நான் செலக்ட் பண்ணியிருக்கிறேன், எவ்வளோ அமௌண்ட்டு போட்டிருக்கிறேன் அப்படிங்கிறது எல்லாமே நான் வந்து தொடர்ந்து உங்களோட ஷேர் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி இந்த நகை சீட்டு வந்து போடுறதுல நிறைய பேருக்கு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே போடலாமா, அங்கே போடலாமா, இதில் போடலாமா, அதில் போடலாமா, அந்த கடையில் போடலாமா, இப்படிலாம் நிறைய ஐடியாஸ் வந்து தோணும். நிறைய பேருக்கு வந்து அதில் ஒரு டிசிஷன் எடுக்க முடியாத சூழலும் இருக்கும். நான் வந்து இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா சொல்கிற விஷயம் என்னென்னா, நீங்கள் வந்து கண்டிப்பாக நகை சீட்டு ஃபஸ்ட்டு போடுங்க. அதுக்கு வந்து வேல்யூபிளான ரீசன் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வந்து ஒரு கமிட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணிவிடுவோம். அந்த கமிட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா நம்ம வந்து தொடர்ந்து என்ன பண்ணுவோம், பட்ஜெட்டில் பணத்தை ஒதுக்க ஆரம்பிச்சிருவோம். சப்போஸ் பட்ஜெட்டில் ஒதுக்க முடியல அப்படின்னா கூட நம்ம நகை சீட்டு வந்து நம்ம கட்டணும் அப்படிங்கிறதுக்காக நம்மளுடைய செலவுகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக குறையும். அது வந்து ஒரு முக்கியமான காரணம். ரெண்டாவது விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து தொடர்ந்து நம்ம வீட்டுக்கு தங்கம் வரும். ஏன்னா ஒரு மாதம் நம்ம கட்ட ஆரம்பிச்சிட்டோம்னா கண்டிப்பாக 10 மாதம் அல்லது 11 மாதம் தொடர்ந்து நம்ம கட்டும் பொழுது வருஷம் நம்ம வீட்டுக்கு குறிப்பிட்ட அளவு தங்கம் வந்துடும். இப்போ தங்கத்தோட விலையை நம்மளுக்கு கேட்கும் பொழுது பார்த்தீங்க அப்படின்னா, நாங்களாம் தங்கம் வாங்குறதுக்கான வழியே இல்லை அப்படின்னு கூட நம்ம நிறைய பேர் வந்து சொல்கிறத கேட்போம். பட் வந்து இந்த நகை சீட்டு வந்து நம்மளுக்கு வந்து 1000 ரூபாயிலிருந்தே நமக்கு கிடைக்குது. முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் வந்து ஒரு 1000 ரூபா சீட்டாவது போடுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். அது இல்லாமல் கூடுதலான இதில் ஒரு இன்னொரு ப்ளஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து நம்மளுக்கு வந்து ஆஃபர்ஸ் வந்து கிடைக்குது. என்னென்னா நம்மளுக்கு வந்து வேஸ்டேஜில் டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. அதுவே வந்து நம்மளுக்கு வந்து பெரிய பெனிஃபிட். அதனால் வந்து நீங்கள் நகை சீட்டு இந்த கடையில் தான் போடணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. உங்களுக்கு பிடிச்ச கடையில் போடுங்க. ஆனால் நீங்கள் நகை சீட்டு போடும் பொழுது ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நீங்கள் வந்து கான்சன்ட்ரேஷன் கொடுங்க. என்னென்னா எங்கே வந்து உங்களுக்கு வெயிட்டாக அக்குமுலேட் ஆகுதோ அங்கே போடுற மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன்னா விலைவாசி வந்து ஏறிக்கிட்டே தான் இருக்குது. சில நாட்களில் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் குறையும், திரும்ப ஏறும் பொழுது பார்த்திங்கன்னா அதிகமாக ஏறுது, குறையும் போது பார்த்திங்கன்னா கொஞ்சமாக தான் குறையுது. இப்போ நம்ம பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதத்தில் நீங்கள் போடும் பொழுது 7370 ரூபாய் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இன்னும் ஒரு 3 மாதம் கழித்து 7500 ரூபாய் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்படி இருக்கிறப்ப இன்றைக்கான அமௌண்ட்டில் நம்மளுக்கு தங்கம் அக்குமுலேட் ஆகும். அதே 6 மாதம் கழித்து அதோட ரேட்டுக்கு அக்குமுலேட் ஆகும். அப்போது நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா சிறுக தங்கம் சேர்த்துக்கிட்டே இருக்கும். அதனால் கண்டிப்பாக இது வரைக்கும் நகை சீட்டு போடாமல் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக நகை சீட்டு போடுங்க. உங்கள் பிடிச்ச கடையில் போடுங்க. இந்த கடையில் தான் போடணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. இந்த கடையை விட பார்த்தீங்க அப்படின்னா சில கடைகளில் 100% வந்து வேஸ்டேஜ் வந்து ஃப்ரீ கொடுக்குறாங்க. அந்த கடையில் கூட நீங்கள் போடலாம். அதுவும் வந்து நல்ல ஒரு ஃபெமிலியரான கடை தான். ஆனால் கடையை நீங்கள் நகை சீட்டு போடுறதுக்கு முன்னாடி அது வந்து நம்பகமான கடையா, அது வந்து எத்தனை வருஷமாக அது வந்து வச்சுருக்காங்க அப்படிங்கிற எல்லா தகவலையும் தெரிஞ்சுக்கிட்டு போடுங்க. ஏன்னா வந்து இப்போ ரீசெண்டாக நம்மளுக்கு தெரியும் ஒரு ஜுவல்லரி வந்து க்ளோஸ் பண்ணாங்க. அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய பேர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஏமாந்துட்டோம் அப்படின்லாம் கூட நம்ம பார்த்தோம். அதனால் கண்டிப்பாக இந்த மாதிரி விஷயத்தை நீங்கள் செய்யும் பொழுது கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு விஷயத்தை அதில் வந்து நீங்கள் பார்த்துட்டு பண்ணுங்கள். இப்போ நான் நகை சீட்டு எவ்வளோக்கு போட்டிருக்கேன், என்ன ஸ்கீமில் போட்டிருக்கேன் அப்படிங்கிறத நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன். இது பார்த்திங்க அப்படின்னா ஜிஆர்டியில் நியூ கோல்டன் 11 ஃப்ளெக்ஸி அப்படிங்கிற ஸ்கீம் தான். இப்போ பார்த்திங்க அப்படின்னா ஜிஆர்டியில் மாற்றங்கள் வந்திருக்கு அப்படிங்கிறதுமே நான் வந்து ஷேர் பண்ணுறேன். என்னென்னா ஏற்கனவே 3 சீட்டு போயிட்டு இருந்துச்சு நகை சீட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா அதை வந்து 2ஆக வந்து மாற்றிட்டாங்க. 1 மட்டும் எடுத்துட்டாங்க. இதில் வந்து நியூ கோல்டன் 11 ஃப்ளெக்ஸி அப்படிங்கிறதுல என்ன வந்து அவங்க வந்து மென்ஷன் பண்ணுறாங்க அப்படின்னா, இதில் வந்து வேல்யூ பேஸ்டு, அதாவது பணமாகவும் வரவு வச்சுக்கிறாங்க, வெயிட் பேஸ்டுலேயும் வரவு வச்சுக்கிறாங்க. 2ஐயும் கால்குலேட் பண்ணிவிட்டு ஃபைனலாக நம்மளுக்கு வந்து நம்மளையே சூஸ் பண்ணிக்க சொல்கிறாங்க. என்னென்னா நீங்கள் வேல்யூ பேஸ்டில் எடுக்கிறதுனாலும் எடுத்துக்கலாம், அல்லது வந்து வெயிட் பேஸ்டில் எடுத்துக்கணும் அப்படின்னாலும் எடுத்துக்கலாம். நம்மளுடைய சாய்ஸ் தான் அப்படின்னு சொல்கிறாங்க.
ஆனால் ரெண்டுமே வரவு வைக்கிறாங்க. ஆனால் இதில் வந்து பார்த்திங்கன்னா வேல்யூ பேஸ்டில் 18% வரைக்கும் நம்மளுக்கு வந்து வேஸ்டேஜ் வந்து ஃப்ரீ கொடுக்குறாங்க. ஆனால் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா வெயிட் பேஸ்டில் நீங்கள் போகிறீங்கன்னா 50% வந்து டிஸ்கவுண்ட்டு வேஸ்டேஜில், மீதி 50% வந்து நம்ம வந்து பே பண்ண மாதிரி இருக்கும். ஆனால் அதுவுமே 18% வரைக்கும் தான் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ரெண்டுமே வந்து நம்ம கால்குலேட் பண்ணிவிட்டு நம்ம நகை எடுக்க போகும்பொழுது இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எது வந்து நம்மளுக்கு ஃபேவரபுளாக இருக்கோ அதை வந்து நம்ம வந்து செலக்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுக்குறாங்க. அதனால் அது ஒரு பெட்டரான ஒரு ஆப்ஷன் அப்படின்னே சொல்லலாம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து 2 நகை சீட்டு வந்து போட்டிருக்கிறேன். இப்போ இதில் வந்து ஏன் 2 நகை சீட்டு போட்டிருக்கேன் அப்படிங்கிறதையும் நான் ஷேர் பண்ணுறேன். இப்போ வந்து நம்ம வந்து 2 நகை சீட்டு போடுறதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, 2 விஷயம் வந்து நான் நினச்சிட்டு போட்டது. என்னென்னா, இப்போ வந்து அதிகமான அமௌண்ட்டை நம்ம போட்டுட்டோம் அப்படின்னா நம்ம கட்ட முடியாமல் போயிடுச்சுன்னா அது சிரமமாக போயிடும். அப்படிங்கிறதுனால நான் பிரித்து வந்து அமௌண்ட்டை போட்டுட்டு, இப்போ ஒரு நகை சீட்டை வந்து என்னால் கண்டினியூ பண்ண முடியுது, ஒரு சீட்டை கண்டினியூ பண்ண முடியல அப்படின்னா கூட ஒன்றை மட்டும் நான் கண்டினியூ பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து 2ஆக பிரித்து போட்டிருக்கேன். இன்னொரு விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ வந்து கிஃப்ட் வந்து இந்த கடையில் கொடுக்குறாங்க இல்லைங்களா, அந்த கிஃப்ட் பார்த்தீங்க அப்படின்னா 2ஆக பிரித்து போடும்போது நமக்கு வந்து 2 கிஃப்ட் கிடைக்குது. இது 2ஐயும் பேஸ் பண்ணி தான் நான் வந்து போட்டிருக்கேன். இது வந்து நல்ல ஐடியா அப்படிங்கிறதுனால தான் உங்களோட நான் ஷேர் பண்ணுறேன். இப்போ எவ்வளோ அமௌண்ட்டுக்கு நான் போட்டிருக்கேன் அப்படிங்கிறத உங்களோட ஷேர் பண்ணுறேன். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நான் வந்து போட்டது எனக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு போட்டது இப்போ பார்த்தீங்கன்னா 31/10/24. இது வந்து தீபாவளி அன்னைக்கு 31 லாஸ்ட் டேட்டில் போட்டாலும் அது வந்து அந்த மாதத்துக்கு கணக்காயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போட்டுட்டாங்க. இதில் நான் போட்டிருக்கிற அமௌண்ட்டு பாருங்கள் ₹1000. அன்னைய கோல்டு ரேட் பாருங்கள் ₹7455. அன்னைக்கு தான் ஹையஸ்ட்டாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அன்னைக்கு வந்து நான் எனக்கு வந்து அமௌண்ட்டு பாருங்கள், அமௌண்ட்டு வந்து 1000ன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. கோல்டு வந்து பார்த்தீங்கன்னா 0.1334 மில்லிகிராம் வந்து எனக்கு ஆட் ஆயிருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அடுத்தது 4/1 வந்து திரும்ப நாங்கள் வந்து டெபாசிட் பண்ணிட்டோம். ஏன்னா நெக்ஸ்ட் மந்த் வந்துருச்சு அப்படிங்கிறதுனால. இதில் பார்த்தீங்கன்னா ரேட் குறைஞ்சிருக்கு பாருங்கள் ₹7370. இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெயிட் எவ்வளோ ஆட் பண்ணியிருக்காங்கன்னா 0.136. அப்போ வந்து இங்கே 2 மில்லிகிராம் வந்து நம்மளுக்கு என்ன ஆயிருக்கு அப்படின்னா அடிஷ்னலாக ஆட் ஆயிருக்கு. இதுதான் வந்து நான் வந்து சொன்னது. நம்ம வந்து அந்தந்த மாதத்தில் நம்ம என்ன அமௌண்ட்டு கட்டுறோமோ அதை வந்து நம்மளுக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஆட் பண்ணியிருக்காங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 2 மந்த்தில் 2000க்கும் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 0.270 வந்து ஆட் ஆயிருக்கு. இந்த மாதிரி நம்மளுக்கு வந்து 11 மந்த்து. இதில் இன்னொரு பெனிஃபிட் என்ன சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 மாதத்துலேயும் வந்து நீங்கள் முழு பெனிஃபிட்டும் கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இன்னொரு நகை சீட்டு எவ்வளோ போட்டிருக்கேன் அப்படிங்கிறத காமிக்கிறேன். இன்னொரு நகை சீட்டு பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து 2000க்கு நான் போட்டிருக்கிறேன். ஏன் 2000க்கு போட்டேன் அப்படின்னா, கண்டிப்பாக நான் முதல்ல சொன்ன மாதிரி 2ஐயும் கட்டுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். பட் வந்து ஒன்று கட்ட முடியலன்னா இன்னொன்று வந்து கட்டிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக. இதுவும் பார்த்தீங்க அப்படின்னா 2000க்கு 0.268 வந்து மில்லிகிராம் ஆட் ஆனிச்சு. அடுத்தது பார்த்தீங்கன்னா 0.271 வந்து எனக்கு வந்து ஆட் ஆயிருக்கு. அப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா இங்கே வந்து எனக்கு 1/2 கிராம் வந்து ஆட் ஆகிடுச்சு. இப்போ எனக்கு மிகப்பெரிய சந்தோஷம் என்ன அப்படின்னா, இப்போ வந்து 1/2 கிராம் நமக்கு ஆட் ஆயிடுச்சு. இப்படியே ஒவ்வொரு மாதமும் ஆட் ஆகும்பொழுது இப்போ 2க்கும் நம்ம ஆட் பண்ணும்பொழுது கண்டிப்பாக ஒரு 1/2 பவுன் கிட்டத்தட்ட எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி நான் போட்டிருக்கேன். இதில் வந்து மெச்சூரிட்டி டேட் போட்டிருக்காங்க பாருங்கள். என்ன போட்டிருக்காங்கன்னா 26 செப்டம்பர் 2025. இப்போ வந்து என்ன சொன்னாங்கன்னா, இது வந்து நீங்கள் ஆடியில் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் நான் சரி ஆடியிலையும் நம்ம வந்து ஆடிப்பெருக்கு வருது இல்லைங்களா, அப்போ வந்து இதை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி இதை வந்து நான் போட்டிருக்கேன். இப்போ வந்து என்ன கிஃப்ட் கொடுத்தாங்க அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம். கிஃப்ட் பார்த்தீங்க அப்படின்னா சூப்பராக ஒரு பேக்கோட கொடுத்துருக்காங்க. இதுதான் வந்து எப்போவுமே நம்ம வந்து ஜிஆர்டியில் கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய பேகு. இதில் வந்து எனக்கு கிடைச்ச கிஃப்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 2000க்கான கிஃப்ட்டு. இன்னொரு பாக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து இது வந்து 1000க்கானது. இப்போ எனக்கு என்னென்னா 2 சீட்டாக போட்டதுனால ஒரு 2 கிஃப்ட் வந்து கிடச்சிருக்கு. இது ஒர்த் இல்லையா அப்படிங்கிறதுலாம் இல்லை. நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு காம்ப்ளிமெண்ட் கிடைக்கும்போது அது ஒரு சந்தோஷம் தாங்களே. இது வந்து பார்த்திங்கன்னா ஏர்டைட்டு பிஜிஎன் பிராண்டு. இது கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. இது வந்து நம்ம ஜூஸு ஏதோ ஒன்று யூஸ் பண்ணிக்கலாம், குழந்தைங்களுக்கு கொடுத்து விடலாம், நம்மளுமே வந்து ஆஃபீஸுக்கு கொண்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு பெனிஃபிட்டான ஒரு கிஃப்ட்டு கிடச்சிருக்கு. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா முதல்ல சொன்ன மாதிரி இந்த ஸ்டீலில் இருக்கிற ஃப்ரை பேன் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த பிக்சரை பார்க்கும்போது ரொம்ப சூப்பராக இருக்குது. நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். இப்போ தான் நான் ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணுறேன். இல்லை ஓப்பன் பண்ணி கூட நான் பார்க்கல. பாருங்கள் எப்படி இருக்குன்னு. குவாலிட்டி வந்து அப்படியே ரொம்ப சூப்பர் அப்படின்லாம் சொல்ல முடியாது. ஓரளவுக்கு ஓகே அப்படின்னு வந்து நம்ம சொல்லிடலாம். இது பார்த்தீங்கன்னா ட்வின் பேட்ஸோட
பிராண்டு. ஓரளவுக்கு நாட் பேடுன்னு சொல்லலாம். இந்த கிஃப்ட் வந்து கிடச்சிது. இதுவுமே நல்லா தான் இருக்குது. இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா நான் ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்து நகை சீட்டு போட்டுட்டேன் அப்படிங்கிற ஒரு சந்தோஷத்தை உங்களோட ஷேர் பண்ணியிருக்கிறேன். நிறைய பேர் வந்து நகை சீட்டு போட்டிருப்பீங்க. இப்போ தீபாவளியில் ஏதாவது நகை வாங்குனீங்களா, அல்லது வந்து நகை சீட்டு போட ஆரம்பிச்சிருக்கிறீங்களா, இல்லை இன்னும் போட ஆரம்பிக்கல இனிமேல் தான் போட போகிறோம் அப்படிங்கிறதுமே கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ மூலம் நான் உங்கள்கிட்ட சொல்லிக்கிறது என்ன அப்படின்னா, இது வரைக்கும் நகை சீட்டு போடாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நகை சீட்டு போட ஸ்டார்ட் பண்ணிங்க. ஏன்னா 1000 ருபீஸ்லேருந்தே நம்மளுக்கு வந்து அவைலபிள் அப்படிங்கும்போது கண்டிப்பாக அந்த சான்ஸை வந்து நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம்னா யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ண விஷயங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.